கேரளில் படிக்காத கேராஸ் டீச்சர். எப்படின்னா மெட்டீரியல் மட்டுமே வாங்கி இந்த கேட்டது செவிவெளி செய்தி மூலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரம் மயிலாடுதுறை. என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். என் பெயர் பவானி, நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். துயரத்தில் துளிர் விட்டவள் தான். காரணம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. நான் ஸ்கூல் போய் வேலை பார்த்தா தான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், என் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் போய் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் நம்ம கேர் அகாடமி போகலாம், அங்கே நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி வராங்க, நிச்சயமாக நீ அங்கே போய் படிச்சுனா பாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க. நான் புக்கு வாங்க வரும்பொழுது சாரை பார்த்து பேசினேன். சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும். சாருடைய வார்த்தை வென்றது. இன்னைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆசிரியராக, ஒரு கிராமத்து பெண்ணு, எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு அரசாங்க வேலைக்கு போகிறேன். அதுக்கு காரணம் கேர் அகாடமியோட டைரக்டருடைய வார்த்தை என்னவென்றால், உங்கள் முன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சார் என்னை கேட்டாங்க, என்ன மேடம் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் எல்கேஜி மிஸ்ஸாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் கேட்டாங்க, ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எல்கேஜி மிஸ்ஸா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை ஓங்கி பலார்னு என் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தை நான் யார் என்பதை என்னை அடையாளம் காட்டியது. நான் படித்தது கரெக்டாக 3 மாதம்தான். அந்த 3 மாதத்தில் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தேன். காரணம் என்னென்னா, சாரு அதே மாதிரி இங்கே வாங்கின புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அது எப்படி அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய எனக்கு யூஸாக இருந்துச்சு.